சகோதரிகளின் காலை தியானத்திலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைந்தருளினார். கண்பானவர்களே, இந்த நாளிலே இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் நம்மோடு இருந்து இந்த பாதுகாத்து இந்த கடைசி இந்த நவம்பர் மாதத்தை காண செய்த தேவனுக்கு நாம் நன்றி செல்வோம். ஒவ்வொரு நாளும் நம்மை நினைத்து நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிற தேவன் இங்கே இந்த இஸ்ரவேல் புத்திரர்களே அவர்கள் படுகிற பாடு, அவர்கள் படுகிற கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார்? அவர்களே கண்ணோக்கி பார்க்கிறார். மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்த்து தேவன் என்ன செய்கிறார்களே நினைக்கிறார். கண்பானவர்கள், இந்த நாளில் கூட இந்த வருடம் முடிய போகிறதே, எத்தனை பாடுகள், எத்தனை பிரச்சனைகள், இது எப்படி எப்படி என்னுடைய காரியங்கள் முடிவடை போகிறதோ, இந்த என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், என்னுடைய பிள்ளைகளுடைய வருங்கால காரியங்கள் என்று எத்தனை காரியங்களை நாம் நம்மளே போட்டு கவலைப்பட்டு மனம் கலங்கி கொண்டு இருப்போம். ஆனால் எனக்கு அன்பானவர்களே, தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்யக்கூடிய தேவன். அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை கண்ணோக்கமாக இருக்கிறார். அவருக்கு எல்லாம் அவருக்கு அதனதன் காலத்திலே செய்ய முடியும். அதனாலே நாம் எல்லாவற்றையும் அதை நினைத்து கவலைப்படாதபடி அவருடைய பாதத்திலே நாம் வைத்துவிட்டு நாம் விசுவாசத்திலே முன்னேறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இங்கே இந்த யாத்ராகம புஸ்தகத்திலே பார்க்கும்போது இந்த இஸ்ரவேல் புத்திரரை அவர்களே ஃபஸ்ட்டு நினைக்கிறார், இரண்டாவது கண்ணோக்கி பார்க்கிறார். 2:25 பார்க்கும்போது அதன் கண்ணோக்கி பார்க்கிறார். 24 பார்க்கும்போது என்ன? பெருமூச்சை கேட்கிறார். நம்முடைய பெருமூச்சை கேட்கிறார். மனிதர்களோ மற்றவர்களோ நம்மளுடைய காரியங்கள் வெளித்தோற்றத்திற்கு அவர்களுக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய உள்ளான பெருமூச்சு, நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றும் நம்முடைய தேவன் அறிந்திருக்க கூடியவர். அதனாலே அவற்றை பார்த்து அவர் சும்மா இருந்துட்டு விடுகிற தேவன் அல்ல. அவர் என்ன செய்கிறார்? பார்த்து அதற்கு பதில் கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அதனாலே நம்மளை கண்ணோக்கி பார்க்கிறார், நம்முடைய பெருமூச்சை கேட்கிற தேவனாக இருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்டார். அவர்கள் படுகிற உபத்திரத்தை பார்த்து சும்மா இருக்கவில்லை. அதற்கு அவர்களுடைய என்ன செய்தார்? சிறுமையை நீக்கிற. யாத்ராகமம் 3:7 பார்க்கும்போது உபத்திரவத்தை பார்க்கிறார். யாத்ராகமம் 3:17 அவருடைய சிறுமையை நீக்கி விடுகிறார். எனக்கு அன்பானவர்களை, இந்த நாட்களில் கூட நம்முடைய பாடுகள், நம்முடைய இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் இதெல்லாம் அவரால் ஒரு நிமிஷத்தில் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய. அதனாலே இவைகள் நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு தடையாக இராதபடிக்கு எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய பாதத்தில் வைத்து விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நாம் முன்னேறி செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இங்கே சங்கீதக்காரன் கூட சொல்கிறார், சங்கீதம் 38:9, ஆண்டவரே என் ஏக்கங்களை எல்லாம் முன்பாக இருக்க. என் ஏக்கங்கள் எல்லாம் பாருங்க, நம்மை அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மை கண்ணோக்கிறார், நம்முடைய பெருமூச்சை கேட்கிறார், பூத்திரத்தை பார்க்கிறார், நம்முடைய சிறுமையை நீக்கிவிடுகிறார். மற்ற மனிதர்கள் பார்க்கிற விதமாக பார்த்து நம்மை அப்படியே கண்ணும் காணாமல் போகக்கூடியவர் அல்ல நம்முடைய தேவன். இதுதான் மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள பெரிய ஒரு கர்த்தர். அப்படியே ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. படம் படைத்தவர்களையும் பேர் புகழ் படைத்தவர்களையும் தான் மனிதர்கள் அவர்கள் நெருங்குவார்கள். அவர்களிடத்தில் மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு ரிலேஷன்ஷிப் வைத்திருப்பாங்க. ஆனால் நம்முடைய தேவன் நம்முடைய சிறுமையானவர்களையும் உபத்திரவப்படுறவர்கள் இப்படி இவர்களை எல்லாம் என்ன செய்கிறார்? பார்த்து அவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அதனாலே இப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் சொந்தமாக்கி கொண்டு இருக்கிறோம். அதனாலே நமக்கு வருகிற இப்படிப்பட்ட உலகத்தில் வருகின்ற இந்த சின்ன சின்ன காரியங்கள் நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு தடையாக இராதபடிக்கு அவை எல்லாவற்றையும் மேற்கொண்டு அவருடைய பாத்தில் வைத்து நம்ம என்ன செய்வோம்? அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதில என்ன சொல்கிற 4:6 ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நாம் என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் வைத்து சொத்தத்தோடு ஜெபம் பண்ணும்போது
அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். என் அன்பானவர்களே, அதனாலே நாம் என்ன செய்வோம்? நம்முடைய தேவன் நம்மை நினைத்து நம்மை கண்ணோக்கி நமக்கு நம்முடைய உபத்திரவத்தை நீக்கி நம்முடைய சிறுமையை நீக்கி நம்முடைய ஏக்கங்களை எல்லாவற்றையும் அறிந்து அவற்றை எல்லாவற்றையும் நமக்கு உதவி செய்ய வல்லவர். அன்றைக்கு அன்னாள் எவ்விதமாக அவளுடைய கண்ணீரை அவளுடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றிய தேவன். அந்த சாமுவேல் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது 2:1 அவள் எவ்வளவு முதல் அதிகாரத்தில் அவளுடைய புலம்பல் அழுது அவள் எவ்வளவாக அவளுடைய அழுகையை ஆண்டவர் ஆனந்த கழிப்பாக மாற்றினார். கண்பானவர்களே, அதை பார்ப்போம். 1 சாமுவேல் 2:1 அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் கழிகிறது. அவள் இருதயம் எவ்வளவு முதல் அதிகாரத்தில் பார்க்க, ஆனால் அப்போ கர்த்தருக்குள் அப்போ ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்த்து நம்ம அவரிடத்துல நம்மளுடைய வேண்டுதல்கள் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒன்றுக்கும் நம்ம அவருடைய வாழ்த்தில் வைக்கும்போது எல்லாவற்றையும் அவர் ஆனந்த கழிப்பாக மாற்றக்கூடிய தேவன். இப்படிப்பட்ட தேவனை நாம் சொந்தமாக்கி கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட தேவன் நாம் இருக்கிறதுனாலே அன்பானவரே, நாம் எதற்கு சோர்ந்து போகாமல் அவரை ஸ்தோத்தரித்து துதித்து அவருடைய நாமத்தை நாம் எப்பொழுது மகிமைப்படுத்துவோம். அவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.